திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கோவிலூர் ஆலங்காடு பகுதிகளில் பயிரிடப்பட்ட சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் அழுகி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முஹைதீன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் டித்வா புயல் எதிரொலியாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக முத்துப்பேட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதியில் மழைநீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது மழை விட்டும் இன்னும் பல பகுதிகளில் மழைநீர் வடியாமல் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் முத்துப்பேட்டை அடுத்த ஆலங்காடு, கோவிலூர் பகுதியில் விவசாயிகள் பயிரிடப்பட்ட சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிரை 10 நாட்களுக்கு மேலாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மழைநீர் வடியாமல் இருந்ததால் தற்பொழுது பயிர்கள் முழுமையாக அழுகி உள்ளது. இதனால் என்ன செய்வது என்று விவசாயிகள் பரிதவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு ஹெக்டர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் அறிவித்து பாதிக்கப்பட்ட நிலங்களை வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு தொகையினை வழங்க வேண்டும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வரை இப்பகுதியில் வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்ய வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 வரை கடன் வாங்கி செலவு செய்து எந்தவித பயனும் இல்லாத நிலையில் தற்பொழுது வேளாண்மை துறை அதிகாரிகள் தாமதிக்காமல் ஆய்வுகளை மேற்கொண்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும். அதேபோல் இப்போதில் வடிகால்களை முறையாக தூர்வார வேண்டும். அதில் உள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முஹைதீன்.